அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நிறுத்தின தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக இருதயங்களை ஒருமுகப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளிலே அவர் விரும்பின காரியங்களை அவர் செய்வாராக. ஆமென். அவர் என்ன விரும்புகிறாரோ நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய விருப்பம் என்னவோ அதை அவர் செய்து நிறைவேற்ற வேண்டும். ஆமென். இந்த நாளிலும் இந்த மாதத்திலே முதல் ஓய்வு நாள் நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படியாக, இந்த தேசத்தின் ஓய்வு நாளிலே நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படியாக தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் நமக்கு முன்பாக கர்த்தருடைய பந்தியும் இருக்கிறது. கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த கர்த்தருடைய பந்தியிலும் நாம் பங்கு பெற இருக்கிறோம். கழிந்த ஒரு சில நாட்களாய் இன்னொரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருந்தேன். ஆனால் திடீரென்று ஒரு மாறுதலை உண்டு பண்ணி இன்னொரு வார்த்தையை கொடுத்து மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி என்னோடு ஆண்டவர் பேசின அந்த வார்த்தைகள் தான். அதுதான் இந்த நாளிலும். இந்த நாளிலே நான் அதை அப்புறமாகத்தான் இந்த நாளிலே கர்த்தருடைய பந்தியும் இருக்கிறது. அப்போ அவர் விரும்புகிற காரியம்தான் இந்த நாளிலே பேச விரும்புகிறார் என்று அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆவியானவர் அநேக வார்த்தைகளை தந்தார், அநேக வசனங்களை வெளிப்படுத்தி தந்தார். அதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு பேசுவாராக. ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவாராக. ஆமென். நாம் இந்த பந்தி நாம் பங்கு பெறுவதற்கு முன்பாக நாம் எதை சொல்லுகிறோம் என்று கொரிந்தியரிலிருந்து வசனங்களை எடுத்து இதெல்லாம் செய்தி நாம் இது எதை குறிக்கிறது? பரிசுத்த பந்தி. பரிசுத்த பந்தி நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டிய அந்த பந்தியாக இருக்கிறது. நாம் இந்த பந்தி ஆசரிப்பதற்கு முன்பாக நாம் அறிக்கை செய்கிறோம், பாவ அறிக்கை செய்கிறோம். பாவ அறிக்கை செய்துதான் இந்த பந்தியிலே நாம் பங்கு பெறுகிறோம். ஏன் அந்த 1 கொரிந்தியரில் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவும். எதற்காக என்றால் ஆக்கினை தீர்ப்பு நம்மள வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை நாம் பரிசுத்த வேண்டும் என்று, அந்த பரிசுத்தத்தோடு பங்கு பெற வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபித்து அதிலே பங்கு பெறுகிறோம். இந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு முன்பாக நாம் ஜெபிக்கிறோம், ஜெபித்து பங்கு பெறுகிறோம். இந்த பரிசுத்தம் நமக்கு போதுமா என்பதுதான் இந்த நாளிலே கேள்வியாக. அநேக கேள்விகளை ஆவியானவர் எழுப்பின அந்த வார்த்தையை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் நம் மாதத்திலே ஒரு நாள் இந்த பந்தி ஆசரிக்கிறோம். நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நாம் பரிசுத்த பந்தி பரிசுத்த வேண்டும், பரிசுத்தமாய் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபித்து பங்கு பெறுகிறோம். பங்கு பெற்றுவிட்டு நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோமா? இதை பங்கு பெற்றால் உடனே நாம் பரலோகத்தில் செல்ல முடியுமா என்பதை குறித்து தான் கேள்விகள். ஆமென். நிச்சயமாகவே நாம் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டியது. வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அதனால நாம் ஆயத்தம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறபடினால்தான் இந்த நாளிலே நிச்சயமாகவே ஏன் இது நாம் பரிசுத்த பந்தி பரிசுத்தமாய் ஆசரிக்கிறோம். நாம் 1 தெசலோனிக்கேயர் நாம் பார்க்கும்போது பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தத்தோடு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு ஜீவனோடு இருக்கிற இந்த அவருடைய இரத்தத்திலும் அவருடைய சரீரத்திலும் ஜீவன் இருக்கிறது. ஆனால் ஜீவன் இருக்கிறது என்பதற்காக நாம் அந்த பரிசுத்தவான்களாய் மாறுவோமா, பரிசுத்தத்தோடு நாம் காணப்படுகிறோமா என்பதை குறித்து. அவர் முதலாவது பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள், பரிசுத்தவான்கள் முதலாவது எழும்பார்கள். இரண்டாவது ஜீவனோடு இருக்கிற எல்லாரும் எழும்ப முடியுமா? இன்றைக்கு எல்லாருக்கும் தான் ஜீவன் இருக்கிறது. எல்லாரும் நாம் எழும்புவோமா? எழுப்புவாரா என்றால் அதில் ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இந்த நாளுக்கான செய்தி அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த நாளுக்கான செய்திக்கான தலைப்பு ஏன் பரிசுத்தம் வேண்டும்? ஏன் பரிசுத்தம் வேண்டும்?
ஆமென். ஒரு கேள்வியாகவே காணப்படட்டும் நம்முடைய இருதயங்களிலே. எதற்கு பரிசுத்தம் வேண்டும்? அநேக கேள்விகள் எழும்பினது, அநேக காரியங்கள் இருக்கிறது. நாம் அதிலிருந்து தான் தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், வெளிப்படுத்தினல் 22வது அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தல் 22 ஏன் பரிசுத்தம் வேண்டும் என்பதற்கு ஒருவர் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே பாருங்கள், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ நீதி உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். நீதியாய் இருக்கிறேன் என்பதற்காக நீதிமான் ஆகிவிட முடியாது. அப்போ நீதி உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அடுத்த வசனத்தில், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட. ஆமென். என்னோட கூட. யாருக்கு என்னோட கூட வருகிறது என்றால், நீதியாய் நடந்து பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு தான் சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். அவர்களை அவர் அழைத்து செல்லும்படியாக வரப்போகிறார். ஆமென். அப்போ அநியாயம் செய்கிறவர் இன்னும் அநியாயம் செய்யட்டும். இன்றைக்கு அநியாயம் செய்கிறவர்களை பார்த்து நாமும் அதை பின்பற்றி விடாதபடிக்கு அநியாயம் செய்கிறவர், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவர் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் செய்யட்டும். கடைசி நாட்களிலே அவர் தீர்ப்பார், அவர் நியாயம் தீர்ப்பார். நாம் நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் நீதி உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் அவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறது ஒன்று, நாம் நீதி உள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும். அந்த எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 5:12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்திலே நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அநேக ஆண்டுகளாக நாம் சபையிலே கூடி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த கூடி வந்து கொண்டிருக்கிற இன்றைக்கும் பந்தியிலே பங்கு பெற இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்துதான், காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராய் இருக்க வேண்டியவர்கள். காலத்தை பார்த்தால் இன்றைக்கு தேவனுடைய வாக்கியங்கள் மூலம் உபதேசங்களை மறுபடியும் ஏன் உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியது இருக்கிறது என்றால், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்றைக்கும் பால் உண்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டோம், இத்தனை ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கும் பழைய காரியங்களை செய்து கொண்டு பழைய நிலைமையை விட்டு நாம் மாறாதபடிக்கு இன்றைக்கும் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அநேக கேள்விகள், இன்றைக்கும் ஜெபிக்க முடியாத, ஜெபிக்க தெரியாத விசுவாசி என்று சொல்லுகிறோம். 10 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் விசுவாசி என்று சொல்லுகிறோம். பாருங்கள், அதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. காலத்தை பார்த்தால், காலம் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட, நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட காலங்களை பார்த்தால் போதகராய் அநேகருக்கு எதற்காக தேடி வந்து ரட்சித்தார், எதற்காக உங்களையும் என்னையும் ரட்சித்தார் என்றால், எங்கும் சென்று சுவிசேஷம் அறியாத ஜனங்கள் எத்தனையோ கோடி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் உபதேசிக்கப்பட வேண்டியது. இன்றைக்கு மறுபடியும் ஏன் இந்த நாளிலே அவர் வெளிப்படுத்தி உபதேசிக்கிறார் என்றால், இன்றைக்கு நாம் எப்படி எந்த சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான். பாருங்கள், அடுத்த வசனத்தை 13வது வசனம். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியது இருக்கிறது என்றால், பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே. பால் உண்கிற பிள்ளைகள் எல்லாம் குழந்தைகள். நீதியின் வசனம்
பழக்கம் இல்லாமல் இருக்கிறது. நீதி எதற்காக பிரசங்கிக்கப்படுகிறது? நீதிமானாய் இருங்கள், பரிசுத்தவான்களாய் இருங்கள் என்று எதற்காக பிரசங்கிக்கப்படுகிறது? இன்றைக்கும் அதை நாம் உதாசீனப்படுத்துகிறோம். எதற்காக என்று நாம் கேட்டும் அதை காதிலே எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்காதபடியினாலே, இன்றைக்கு அதற்கு பழக்கம் இல்லாதபடியினால் தான் மறுபடியும் என்ன செய்ய வேண்டிய இருக்கிறது? உபதேசிக்க வேண்டிய இருக்கிறது. மறுபடியும் இது உபதேசிக்கப்படுகிறது என்றால் நாம் காலத்தை பார்த்து நாம் இன்றைக்கு திரும்ப வேண்டிய நாட்களுக்குள்ளாக நாம் காணப்படுகிறோம் என்பதை எச்சரிப்பாக காணப்படுகிறது. ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு எச்சரிப்போடு இந்த நாளிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவதாக நாம் ஏன் பரிசுத்தம் வேண்டும் என்று நாம் பார்த்தோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். முதலாவதாக ஏன் பரிசுத்தம் வேண்டும் என்றால், பரிசுத்த அழைப்பு நமக்கு இருக்கிறது. நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். பரிசுத்த அழைப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற அழைப்பு என்ன என்றால் பரிசுத்த அழைப்பு இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுங்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆமென். எதற்காக அழைத்திருக்கிறாராம்? நம்மை அழைத்தவர் எதற்காக அழைத்திருக்கிறாராம்? அசுத்தத்திற்காக அழைக்கவில்லை. நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்திற்கே, பரிசுத்த அழைப்பு நமக்கு இருக்கிறது. அந்த அழைப்பை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. நாம் அந்த அழைப்பை நாம் என்ன செய்கிறோம்? புறக்கணித்து தள்ளுகிறோம். அடுத்த அந்த 8வது வசனம், ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை தமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. யாரை அசட்டை பண்ணுகிறான்? அசட்டை பண்ணுகிற மனுஷன் ஹல்லேலூயா மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறோம். இன்றைக்கு உங்களோடு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகளை பேசுகிற அந்த அவர்களை அல்ல நீங்கள் அசட்டை பண்ணுகிறது, பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணுகிறீர்கள். நிச்சயமாகவே பரிசுத்த அழைப்பு நமக்கு இருக்கிறபடினாலே நமக்கு பரிசுத்தம் தேவைப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனம், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஆமென். யாருக்கு எல்லாம் எழுதுகிறார் பவுலை குறித்து நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அநேக சபைகளை, அநேக ஸ்தாபனங்களை உருவாக்கின அந்த பவுல் சொல்லுகிறார், கொரிந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி, பரிசுத்தவான் ஆக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான் ஆகும்படிக்கு, இன்றைக்கு எல்லாரும் இருக்கிறார்கள். பரிசுத்தவான் ஆகும்படிக்கும் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கு எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் ஒருவர் தான். எல்லாருக்கும் அந்த எல்லாருக்கும் ஆண்டவர் ஒருவர் தான். அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்கும் தொழுதுகிற அனைவருக்கும் எழுதுகிறது. அப்போ நம்மேல் இருக்கிற அழைப்பு அந்த பரிசுத்த அழைப்பை நாம் என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அந்த பரிசுத்த அழைப்பிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். அதனால்தான் நம்மை பரிசுத்த அழைப்பை அழைத்திருக்கிறார். நமக்கு தெரியும் நிச்சயமாகவே அந்த பரிசுத்த ஒருவரும் எல்லாரும் அந்த பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்றால், உலகத்திலே பூமியிலே வாழ்கிற அநேகர் நாம் இருக்கிற பூமி அப்படிப்பட்டதாக இருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்திற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஏங்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் நாம் உலகத்திலே வாழ்கிறோம், அநேக காரியங்களை பார்க்கிறோம், அநேக செயல்களை பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பேசுகிற செய்கிற அநேக காரியங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் நாம் நாம் எப்படியாகிலும் சத்ருவானோன் எப்படியாகிலும் நம்மை அந்த பரிசுத்தத்திலிருந்து விலக்கி விட வேண்டும் என்றுதான் நம் திட்டம் போட்டு அநேக காரியங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவான். ஆனாலும் அந்த இடத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்மேல் இருக்கிற அழைப்பு பரிசுத்த அழைப்பாக இருக்கிறது. ஒரு பன்றி சேற்றிலே விழுந்தால் அது அப்படியே கிடந்து விடும், அதற்கு அது சுகமாக இருக்கும். ஆனால் ஒரு ஆடு அப்படி அல்ல. ஒரு சேற்றிலே விழுந்தால் அது எப்படி
எப்படியாகிலும் அந்த இடத்தை விட்டு எழும்பி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அது விரும்பும். அப்படியாய் தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நம்மேல் இருக்கிற அந்த பரிசுத்த அழைப்பை நாம் என்ன செய்யக்கூடாது, அசுத்தமாக்கி விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்திற்காக நாம் ஏங்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக அழைத்தவர் பரிசுத்தர். நாம் முதலாவதாக நம்முடைய அழைப்பு பரிசுத்த அழைப்பு, இரண்டாவதாக நம்மை அழைத்தவர் பரிசுத்தரானபடியினால. லேவியராகமம் 11வது அதிகாரம் 45வது வசனம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படிக்கு உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர். ஆமென். எங்கிருந்து எங்கோ கடந்த நம்மை, எங்கோ அடிமைத்தனத்திலே கிடந்த நம்மை அழைத்த தேவன் நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருப்பீர்களாக என்று சொல்லுகிறார். பாருங்கள், அவர் நம்மை அழைத்தது, அவர் நம்மை அழைத்தது பரிசுத்தத்திற்காக. பரிசுத்த அழைப்பு, பரிசுத்த தேவன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் என்ன செய்யுங்கள், பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த பரிசுத்த நமக்கு என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தராய் இருக்கும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த 1 கொரிந்தியர் 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். என்ன செய்ய வேண்டுமாம், அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால நம்முடைய நடக்கையிலே ஹல்லேலூயா. இங்கே ஆலயத்திலே வரும்போது பார்க்கும்போது நல்ல பிள்ளைகளாக காணப்படும். நல்ல இவர்களா என்று இவ்வளவு துதிக்கிறார்களே, இவ்வளவு ஜபிக்கிறார்களே என்றெல்லாம் நாம் பார்க்கும்போது, நாம் சுற்றி பார்க்கும்போது அப்படித்தான் தோன்றும். ஆனால் இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது தான் நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல, நாம் அசுத்தத்திற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர் பரிசுத்த அழைப்பு, பரிசுத்தராய் இருக்கிறார். நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த 16வது வசனம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. எழுதியிருக்கிற வார்த்தை வீண் வார்த்தை அல்லவே. அவர் எழுதினாரே ஆனால், இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால், இதெல்லாமே முன்குறிக்கப்பட்ட வார்த்தைகள் அல்லவா. இதெல்லாம் நாம் கேட்டு நாம் இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாமல் போவோமானால் நாம் எந்த சூழ்நிலையில காணப்படுவோம். பாருங்கள், மோசே கொண்டு கர்த்தர் எழுதும் போது லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கு? நீங்கள் எல்லா ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபை அனைத்துக்கும் சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. இந்த நாளிலே சொல்ல வேண்டிய சொல்லுங்க. ஏன்? நாம் பரிசுத்தராய் இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமாய் இருங்க. அதே லேவியர் 20:7 வாசிங்க. 20:7. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆதலால் நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தராய் இருக்கிறார், நான் பரிசுத்தர், நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதே 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவர்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எதற்காக நான் பிரித்தெடுத்தேன்? எதற்காக உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தேன்? ஹல்லேலூயா. அசுத்தமாய் வாழ்வதற்காக அல்ல, பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்கள், அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படியாய் பிரயாசப்படுவீர்களாக. ஹல்லேலூயா. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறபடிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஹல்லேலூயா. உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தோடு வாழ்வதற்காக அல்ல பிரித்தெடுக்கப்பட்டது. ஏன்? பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தை கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த ஜனங்கள் மத்தியில பிரித்தெடுத்தது எதற்காக என்றால், நாம் பரிசுத்த
பரிசுத்தமாய் அவர் பரிசுத்தமாய் வாழ்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் வாழும்படியாகத்தான் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுள்ளவைகளாலும் சுற்றிலும் உள்ளதையும் கண்களால் நிறைந்தவர்களுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அவர் எல்லா இருக்கிற ஜனங்கள் இருக்கிற சுற்றியும் இருக்கிற தூதர்கள் சுற்றியும் இருக்கிறவர் அவர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் இன்றைக்கும் பரலோக ராஜ்யத்தில் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை இதுதான். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நாம் அந்த பரிசுத்தத்திற்கு அந்த பரிசுத்த துதித்து அவர் ஓயாமல் துதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் தான் சொல்லுகிறார். இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிற அவர் தான் சொல்லுகிறார் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. ஹல்லேலூயா. அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால என்ன செய்ய வேண்டும்? நாம் அந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர். பாருங்கள், யார் எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு ஒப்பானவர் இந்த பூமியிலே வானத்திலும் பூமியிலும் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும். ஹல்லேலூயா. துதிகளில் பயப்படத்தக்கவரும். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கொப்பானவர் அவர் ஒப்பானவர் நிகர் ஒருவரும் இல்லை. அப்போ எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவனாகவே இருக்கிறார். எவ்வளவு மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார். அவர் துதிகளுக்கு மத்தியிலே வாசம் செய்கிறவராகவே இருக்கிறார். அப்போ அந்த தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டுமானால் நாம் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம் பரிசுத்த அழைப்பு. இரண்டாவதாக அழைத்தவர் பரிசுத்த. மூன்றாவதாக எதற்காக அழைத்தார் என்றால் தேவனை தரிசிக்கும்படியாக நம்மை அழைத்தவர் பரிசுத்த தேவனை தரிசிக்க வேண்டுமானால் எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். யாவரோடும் சமாதானமாய் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கும்போது சமாதானமாய் இருக்கிறோம். வெளியே போனால் சமாதானமாய் இருக்கிறோமா? நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? எப்படிப்பட்ட ஐக்கியமாக இருக்கிறது? பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. எதற்காக தரிசிக்கிறோம்? எதற்காக தரிசிக்க வேண்டும்? ஹல்லேலூயா. எதற்காக தரிசிக்க வேண்டும் என்று அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. யார் தரிசிப்பாராம்? இருதயத்திலே அசுத்தமுள்ளவர்கள் அல்ல, சுத்தமுள்ளவர்கள். நாம் முகத்தின் அழகு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பதற்கு இருதயம் சுத்தம் இருக்க வேண்டும். இருதயம் சுத்தம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? அவரை தரிசிக்க முடியாது. ஆமென். ஒருவரும் தரிசிக்க முடியாது. நாம் தரிசிக்கிறோம் என்று சொல்லலாம், ஆனால் இருதயத்திலே சுத்தம் இல்லாமல் அவரை ஒரு நாளும் நாம் என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. நாம் அக்கிரமம் நமக்கு தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறதாம். வேதம் சொல்கிறது நம்முடைய அக்கிரமம் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குறதாம். ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம்.
உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. எது மறைக்கிறதா? உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குறது. ஹல்லேலூயா. அக்கிரமத்தோடு அவரை தரிசிக்க முடியாது. அக்கிரமம் அவருக்கும் நமக்கும் என்ன பிரிவினை உண்டாக்குறது? உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு. பாவம் இருக்கிறது என்னால் நாம் எவ்வளவுதான் போராடி ஜெபித்தாலும், எவ்வளவுதான் கருத்தோடு ஜெபித்தாலும் அந்த விண்ணப்பம் அவருடைய சமூகத்திலே போய் எட்டாது. ஏன்? அவர் செவி கொடுக்க மாட்டார். நம்மளே இருக்கிறது அசுத்தம், நம்மளே இருக்கிறது பாவம். இது நம்மை விட்டு விலகாமல் இருந்தால் அது அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? அவர் செவி கொடுக்க மாட்டார். அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறாராம். அவருடைய முகத்தை நாம் பார்க்க முடியாது, அவரை பார்க்க முடியாது. நாம் எதை ஏறெடுத்தாலும் அவர் கேட்க மாட்டார், அவர் செவி கொடுக்க மாட்டார். நம்மளே இருக்கிறதெல்லாம் அக்கிரமும் பாவங்களும் இது இருக்கும் வரையிலும் என்ன செய்ய மாட்டார்? அவர் செவி கொடுக்கவும் மாட்டார். நம்மை அவருடைய முகத்தை விட்டு மறைக்கிறவராக காணப்படுகிறது. அப்போ நமக்கு தேவை என்ன? அந்த பரிசுத்தம் வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்தம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? அவரை தரிசிக்க முடியாது. ஏனோக்கும் நோவாவும் நாம் ஆதியாகமம் 5வது அதிகாரத்திலும் 5வது அதிகாரம் 24 6வது அதிகாரம் 9வது வசனத்திலும் பார்க்கும்போது ஏனோக்கும் நோவாவும் தேவனோடு சஞ்சரித்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும். நேரம் இல்லாதபடினால் அந்த வசனத்தை வாசிக்க வேண்டாம். பாருங்கள், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனா இருந்தான் என்று யாக்கோபு 2:23 பார்க்க முடியும். மோசே முகமுகமாய் பேசினார் என்று எடுங்கள். யாத்திராகம் 33வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவன் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். ஹல்லேலூயா. பாருங்க, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால். ஏன்? அவருடைய ஏக்கம், அவ்வளவு ஏக்கம். கிருபைக்காக ஏங்குகிற ஒரு மனிதன். நமக்கு தெரியும் எப்படி போய் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தால் என்று. மூன்று முறை 40 நாட்கள் உபவாசம் இருந்து காத்திருந்து எப்படி ஆகிலும் அவரை தரிசிக்கணும், அவரை பார்க்கணும், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஏக்கத்தோடு ஏனென்றால் இந்த பாவமும் அக்கிரமும் இருந்தால் அவரை பார்க்க முடியாது, அவரை தரிசிக்க முடியாது என்று உணர்ந்த மோசே தான் போய் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறான். 3 முறை உபவாசித்து ஜெபிக்கிறான். ஜெபித்து தான் போய் நிற்கிறது. அந்த இடத்துல பாருங்கள், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்றும் நினைத்தள்ளும் என்றான். அந்த ஜனங்களை நடத்தும்படியாக, நடத்தி செல்லும்படியாக, அறிவிக்கும்படியாக, போய் தேவனை தரிசிக்கும்படியாக போய் காத்திருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 63வது சங்கீதம் 1-2 வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் எவ்வளவு தாகத்தோடு பார்க்கும்படியாக வாஞ்சியோடு போய் நிற்கிறார். பாருங்கள், அவரை தரிசிக்கணும். எப்போ போய் தரிசிக்க முடியும்? அப்போ அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. அப்போ ஒரு தாகம் நமக்குள்ள எப்படி ஆகிலும் அவரை பார்க்கணும், அவரை தரிசிக்கணும் என்ற அந்த ஏக்கம், அந்த பாரம், எப்படி தாகத்தோடு பாருங்கள். தண்ணீரற்ற நிலத்தை போல ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அடுத்த 2வது வசனம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த தாகம் அவருக்குள்ள இருந்த தாகம் உறுதியாய் சொல்லுகிறார். பாருங்கள், இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன்.
ஹalleluya. அப்போ காண வேண்டுமானால் அப்படிப்பட்ட ஒரு தாகம் நமக்கு காணப்பட வேண்டும். தாகம் காணப்பட வேண்டுமானால் நம்ம அதிகாலையிலே தேவ சமூகத்திலே போய் காத்திருக்கணும். எப்படி போய் காத்திருந்து எவ்வளவு உறுதியாக நான் அவருடைய வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா? நாம் அவருடைய மகிமையை கண்டேன், நான் அவரை தரிசித்தேன், அவர் என்னோடு பேசினார் என்று எத்தனை பேர் இந்த காலைகளில் சொல்ல முடியும்? பாருங்கள், அப்படி அவ்வளவு உறுதியாய் சொல்லுகிறார், நான் அந்த வல்லமையை உமக்கு மகிமையை கண்டேன் என்று. அப்போ நாம் தரிசிக்க வேண்டியவரை தரிசிக்க வேண்டுமானால் நாம் அவ்வளவு பரிசுத்தத்தோடு போய் நாம் காத்திருக்க வேண்டும். எவ்வளவு உடைக்கப்பட்ட ஒரு உள்ளத்தோடு போய் காத்திருந்தார் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு எப்படி ஆகிலும் அவரை பார்க்கணும், அவருடைய முகத்தை தரிசிக்கணும், அவர் பேசணும், அவருடைய பேச்சை நான் கேட்கணும் என்ற ஒரு தாகமும் வாஞ்சையும் நாம் காணப்பட வேண்டும். அதற்கு பரிசுத்தம் நமக்கு தேவையாக இருக்கிறது. மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். எதற்காக அதிகாலையிலே அவர் போகிறார்? அவரை பார்க்கணும், பிதாவை பார்க்கணும். ஏன் என்றால் பார்த்தாதான் அவர் என்ன வெளிப்படுத்துகிறாரோ அதுதான் நம் ஜனங்களிடத்தில் போய் நிற்க முடியும். அப்போ அதற்கு தேவை என்ன? நாம் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திலே தரித்து போய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேக நேரங்களிலே பாருங்கள், வேதத்திலே இயேசு கிறிஸ்துவை போல போய் இருந்து காத்திருந்து பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதினால் தான் இன்றைக்கும் அவர் பரிசுத்த தேவன் என்று நாம் ஆராதிக்கிறோம். அவர் அதிகாலையில இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திலே போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அப்போ நாம் அதிகாலையில இருட்டோட போய் இருந்து காத்திருந்தால் நாம் தரிசிக்க முடியும். அவர் தரிசித்து தரிசனத்தை பெற்றுக்கொண்டுதான் ஜனங்கள் மத்தியிலே வந்து நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ தேவனை தரிசிக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதற்கு பரிசுத்தம் தேவையாக இருக்கிறது. நான்காவதாக, நாமும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தரிசிக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்கள் வாசமா இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அந்த ஆலயத்தை தான் நாம் கெடுக்கிறோம். அந்த ஆலயத்துக்குள்ளதான் வேண்டாதது எல்லாத்தையும் கொண்டு வைக்கிறோம். வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத காரியங்கள் எல்லாம் அந்த ஆலயத்துக்குள்ள நம்மை ஆலயமாய் வைத்திருக்கிறார். அந்த ஆலயம், அடுத்த வசனம் 17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை ஆலயமாய் இது நாம் ஆசரிக்கிற ஆலயம். அதே நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். அந்த ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது? நாம் கெடுக்க கூடாது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்போ அந்த ஆலயத்தை கெடுப்பதற்காக நம்மை அழைத்தவர் பரிசுத்த. அந்த பரிசுத்த ஆலயத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? கெடுக்க கூடாது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களோ அந்த ஆலயம். நாம் ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா பரிசுத்தமாய் இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் அந்த ஆலயமாக இருக்கிறோம். அந்த ஆலயம் நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. அது வெளிப்படுத்தல் 21:3 மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். பாருங்கள், மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு சத்தம், பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம். தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்கிறது? மனுஷர்களுடைய, நாம் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிறது அந்த வாசஸ்தலம். அவர்களிடத்திலே
அவர் வாசமாய் இருக்கிறார். நமக்குள் நம் ஒவ்வொருவரிடத்திலும் வாசமாய் இருக்கிறார். வாசமாய் இருக்க வேண்டுமானால் அந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தீட்டுள்ளதாக இருக்கக்கூடாது, அசுத்தம் உள்ளதாக இருக்கக்கூடாது. ஆமென். அந்த ஆலயம் சுத்தமாக இருக்க வேண்டும். அது அவர் வாசம் செய்ய வேண்டுமானால் அப்படிப்பட்ட பரிசுத்தம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். அவருடைய தேவனாக இருக்க வேண்டுமானால் நாம் ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆலயம் நம்மை ஆலயமாய் ஒப்பிட்டிருக்கிறார். அந்த ஆலயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அவர் இருக்கிறாரா? அவர் நம்மோடு வாசம் செய்கிறாரா? அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவர்களோடு கூட இருந்து நான் அவர்களுடைய தேவனாக இருக்கிறேன். அப்போ அவர்களோடு இருக்க வேண்டுமானால் அந்த பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்த ஆலயத்தில் அவர் வாசம் செய்ய வேண்டுமானால் அந்த பரிசுத்தம் இல்லாத பிடிக்கு நமக்கு தெரியும். ஒரு முறை அவர் ஆலயத்திலே போய் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தது போது சாட்டை எடுத்து என்னுடைய ஆலயத்தை அசுத்தம் பண்ணுகிறீர்கள் என்று சாட்டை எடுத்தது. அப்படி ஒரு நாள் அவர் எடுப்பார். அசுத்தமாய் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் சுத்திகரிக்கும்படியாக. அப்படிப்பட்ட ஒரு நாள் வருவதற்கு முன்பாக நாம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிச்சயமாக. ஹல்லேலூயா. அந்த 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், நாம் யாருடையவர்கள்? அவருடையவர்கள். ஏன் எதற்காக தெரிந்து கொண்டார்? எதற்காக அவருடைய இருக்கும்படியாகத்தான் நாம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார். எதற்காக அவருடைய ராஜ்யத்திலே நம்மை கொண்டு சேர்க்கும்படியாகத்தான் நாம் தெரிந்து கொண்டார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் யாருடையவர்கள்? அவருடையவர்கள். அப்போ அவருடையவர்களாய் இருக்க வேண்டுமானால் அந்த பரிசுத்தம் நமக்கு வேண்டும். அப்போ நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடினால நாம் ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது? கெடுக்கக்கூடாது. நாம் அந்த ஆலயத்தை கெடுப்போமானால் அவர் நம்மை கெடுத்து விடுவார். அப்போ அந்த ஆலயம் அவர் நம்முடைய ஆலயமாக இருக்கிறபடினால அந்த ஆலயத்தை நாம் அசுத்தப்படுத்தாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 5வது, தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நாம் வைராக்கியத்தோடு தேவனுடைய ஆலயத்திற்காக நாம் நிற்கிறோம். தேவனுடைய ஆலயம் நமக்குள்ளே வாசம் செய்கிறது. நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறோம். அந்த இடத்தில் தான் அநேக நேரங்களிலே நாம் பரிசுத்தமாய் வாழ நினைத்து எழும்பும் போதுதான் சாத்தான் வருவான், சாத்தான் எழும்புவான். சாத்தானை ஜெயிப்பதற்காகத்தான் அந்த பரிசுத்தம் வேண்டும். 5வதாக சாத்தானை ஜெயிப்பதற்காக வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தல் 12:11. வாசிங்க மைக்கேல். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை ஜெயித்தார்? சாத்தானை ஜெயித்தார். சாத்தானை ஜெயிக்கும்படியாக நமக்கு பரிசுத்தம் வேண்டும். அவர் ஜெயித்தார். அவர் ஜெயித்தபடினாலும் நாமும் ஜெயிக்க வேண்டும். நாம் பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறோம். பரிசுத்தமாய் எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்பி அதற்காக நாம் பிரயாசப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பரிசுத்தத்திலிருந்து விலக்க அவனுடைய ராஜ்யத்திற்காக தள்ளும்படியாக அவனை திணிப்பான். நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து எப்பொழுது உபவாசம் முடிந்து மலையிலிருந்து இறங்கி வந்தாரோ சாத்தான் அந்த இடத்திலே வந்து நின்றான் அவரை சோதிக்கும்படியாக. அப்படி அநேக நேரங்களில் இந்த இடத்திலே நாம் பரிசுத்தமாய் நின்று ஆசரித்து வெளியே போகும்போது சாத்தான் வந்து நிற்பான். உள்ளே வரமாட்டான், வெளியே காத்து நிற்பான். இவன் எப்பொழுது வருவான்? இவன் விசுவாசத்தோடு இருக்கிறானே, அவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறானே, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறானே என்று எதிர்பார்த்து நிற்பான். வெளியே காத்து நிற்பான். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறவன். ஹல்லேலூயா. அவனை ஜெயிக்க வேண்டுமானால் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். அப்போ அவருடைய இரத்தமும் வசனமும், அந்த இரத்தமும் வசனமும், அவருடைய இரத்தத்தாலே நாம் ஜெயிக்க முடியும். அவருடைய வசனத்தாலே நாம் ஜெயிக்க முடியும். அப்போ அந்த வசனத்தாலே அவர் ஜெயித்ததெல்லாம் அந்த வசனத்தை வைத்துதான். சாத்தான் முன்பாக வந்து நின்ற நேரத்தில் எல்லாம் அவர் வசனத்தை
வசனத்தை வைத்துதான் ஜெயித்திருக்கிறார். அப்போ நமக்கும் அந்த வசனம் அவசியமாக இருக்கிறது ஜெயிப்பதற்கு. எப்பொழுதெல்லாம் நாம் இந்த பரிசுத்தத்திற்காக அதிக பிரயாசப்படுகிறோமோ, பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்ப வேண்டும் என்று எழும்பும் போதெல்லாம் இவன் வந்து நிற்பான். ஏதோ ஒரு சூழ்நிலையில யார் மூலம் வேண்டுமானாலும் வரலாம், குடும்பத்திலிருந்து வரலாம், வீட்டிலிருந்து வரலாம், பிள்ளைகளிடத்திலிருந்து வரலாம், மனைவியிடத்திலிருந்து, புருஷனிடத்திலிருந்து, என் வேலை செய்கிற இடத்திலிருந்து, என் வெளியே நிற்கிற யாரிடத்திலிருந்து வேண்டாலும் இந்த எதிர்ப்பு வரலாம். அநேகருக்கு இது எழும்பி கொண்டுதான் இருக்கிறது. நிச்சயமாகவே நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும், எதற்காக இது வருகிறது என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இது சாத்தானுடைய செயலாக இருக்கிறது என்ற பரிசுத்தத்தை கெடுக்கும்படியாக எழும்பிக் கொண்டிருக்கிறான். நான் அதிலே மௌனமாய் இருக்க வேண்டும் என்று நாம் உணர்ந்து செயல்படுவோமானால் கர்த்தர் நிச்சயமாக அந்த இடத்திலே ஆலோசனை கர்த்தராய் இருந்து நம்மை ஜெயம் கொள்ள அவர் நிச்சயமாகவே அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. மத்தேயு 24:14 வாசிங்கள். மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களிலே சாத்தான் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. முடிவு எல்லா ஜனங்களும் அறிவிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அவரை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரும் இது பிரசங்கிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிற. உலகம் எங்கும் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அந்த முடிவு வரும் வரையிலும் அந்த முடிவு என்னவாக இருக்கும், சாத்தானை அழிப்பார். சாத்தானோடு கூட இருக்கிறவர்களே அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற இடத்திலே அவர் தள்ளுவார். அந்த முடிவு அதுதான். முடிவுக்கு முன்பாக நாம் திரும்ப வேண்டும். அதான் எச்சரிக்கிறார். அந்த திரும்பி ராஜ்யத்திற்காக, பரலோக ராஜ்யத்திற்காக நாம் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஜெயிக்க வேண்டிய இந்த நாட்களிலே இருக்கிற எல்லாவற்றையும் ஜெயித்து நாம் முன்னேறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ சாத்தானை அவர் ஜெயித்தார், நாமும் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மத்தியான வேளையில் சொல்லுகிறார். நாம் அவருடைய இரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவர் ஜெயித்தது போல நமக்குள்ளும் அந்த இரத்தமும் சாட்சியின் வசனமும் நாம் இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே எந்த இடத்திலும் நாம் விழுந்து போகாதபடிக்கு நாம் அந்த இடத்திலே ஜெயிக்க முடியும். ஆறாவதாக நாம் சாத்தானை ஜெயித்து விட்டோம். சாத்தானை ஜெயித்து விட்டால் அந்த இடத்திலே அற்புதம் வேண்டும். அற்புதம் நடக்க வேண்டுமானால் பரிசுத்தம் வேண்டும். அற்புதங்களை பெறுவதற்கு பரிசுத்தம் வேண்டும். யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். எல்லா ஜனங்களையும் பார்த்து யோசுவா சொல்லுகிறார், யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். அப்போ பரிசுத்தம் வேண்டும். அற்புதங்கள் நடப்பதற்கு பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் இருந்து எனக்கு இன்றைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் என்று எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் எவ்வளவுதான் கேட்டாலும் என்ன நடக்காது, அற்புதம் நடக்காது. யோசுவாவை கொண்டு தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்வீர்கள், ஆனால் நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். அவர் செய்கிறவர் அவர் செய்வார். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் அதிசயங்கள் நடக்காததற்கு காரணம் நாம் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறோம். அப்போ பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது. அவருடைய அற்புதங்களை காணும்படியாக பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மத்தேயுவிலே 6:33 பார்க்கும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நாம் தேட வேண்டியதை தேடும் போது நிச்சயமாக இதுவைகள் எல்லாம் அவர் எல்லாமே நமக்காக வைத்திருக்கிறார். தேட வேண்டியவரை முதலாவது தேட வேண்டும். தேடும் போது அவர் இதையெல்லாம் நான் உங்களுக்கு கூட கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் தேட வேண்டியவரை நாம் தேட வேண்டும். முதலாவது தேட வேண்டியவரை நாம் தேட வேண்டும். ஹல்லேலூயா. யோசுவாவின் நாட்களிலே கடக்க வேண்டிய அநேக சம்பவங்கள் குறுக்கே வந்து நின்ற அநேக காரியங்கள் இருந்தது. யோர்தானை கடந்து எதிரிகளை ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அப்போ எதிரிகளை ஜெயிக்க வேண்டுமானால், அற்புதங்களை பெற வேண்டுமானால், நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நிச்சயமாகவே நமக்கு அந்த இடத்திலே
பரிசுத்தம் தேவையாக இருக்கிறது. அப்போ அந்த அதே யோசுவா தான் செல்லுகிறார். அப்போ அந்த நாட்களிலே யோர்தானை கடக்க வேண்டும், எதிரிகளை ஜெயிக்க வேண்டுமானால் இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அந்த ஜனங்கள் அப்படியே செய்தார்கள். அந்த இடத்திலே அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. அப்போ அந்த அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோபுவிலே சொல்லும்போது 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அற்புதங்களை நான் செய்வேன் என்று. அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் செய்கிறவர், அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் யோபு உணர்ந்து சொல்லுகிறார். யோபு 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். ஏன் செய்வார்? ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்வோமானால் நிச்சயமாகவே அவரால் செய்யக்கூடாத அதிசயமான, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லுகிறார். ஒன்றுமே இல்லை. அவர் செய்வார். அதிசயங்களை, அற்புதங்களை செய்யும்படியாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏழாவதாக பாருங்கள். ஏழாவதாக வருகையில் காணப்படும்படியாக இதெல்லாமே நமக்கு முன்பாக இருக்கிறது. இதெல்லாமே ஜெயித்தோம் நம் பரிசுத்தத்தோடு. ஆனால் வருகைக்கு நாம் காணப்பட வேண்டும். வருகையில் நாம் காணப்பட வேண்டுமானால் பரிசுத்தம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியான் அவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஹல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டாள் என்று சொல்ல கேட்டேன். அப்போ சபை ஆயத்தம், சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ மணவாட்டியாகிய சபை ஆயத்தம் பண்ணப்பட வேண்டிய, எதற்கு? வருகைக்கு ஆயத்தம் இன்றைக்கு ஒவ்வொரு சபையிலும் பிரசங்கிக்கப்படுகிறது. பட வேண்டியது இதுதான். ஒவ்வொரு சபையும் ஆயத்தம் பட வேண்டும். ஒவ்வொரு சபையில் இருக்கிற விசுவாசிகளும் ஆயத்தம் பட வேண்டும். வருகையில காணப்படும்படியாக, ஒருவரும் விடுபட்டு போகாதபடிக்கு, எல்லாரும் அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக நமக்கு பரிசுத்தம் வேண்டும். ஏனென்றால் அந்த வருகையில காணப்பட வேண்டுமானால் நாம் பரிசுத்தம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? அந்த சத்தத்தை நாம் கேட்க முடியாது. அந்த சத்தத்தை கேட்கும்படியாக மணவாட்டியாகிய சபை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்போ ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்று எத்தனை பேர் இந்த நாளிலே சொல்ல முடியும்? நான் இன்றைக்கு அவருடைய சத்தம் கேட்டாலும் அது நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. நிச்சயமாக அந்த சத்தம் கேட்க வேண்டும். அந்த சத்தத்துக்கு, வருகையின் சத்தம் கேட்க வேண்டும். உபாகம் 33வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் சியோனிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடு, 10,000 பரிசுத்தவான்களோடு என்ன செய்கிறார்? பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலே இருக்கிறது. அப்போ அந்த பிரமாணம் அவருடைய கரத்திலே இருக்கிறது. ஆனால் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அந்த பிரமாணம் அவருடைய கரத்திலே இருக்கிறது. அந்த பிரமாணத்திலே அந்த சத்தம் கேட்க வேண்டுமானால் அந்த பிரமாணத்திலே இருக்கிறவர்கள், நம்முடைய பேர் அந்த இடத்திலே இருக்க வேண்டும். அந்த பேர் நம்முடைய அந்த சங்கீதம் 50வது சங்கீதம் 4வது வசனம். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வாராம்? அவர் வருகையிலே அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயரே இருக்கும் வானத்தையும் பூமியையும் கூப்பிடுவார். அப்போ அவர் கூப்பிடும் போது எல்லாமே வரும். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 5வது வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில்
கூட்டுங்கள் என்பார். ஹalleluya. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். ஹalleluya. பலியினாலே ஹalleluya. நம்மை நாமே சுத்திகரிக்க வேண்டியது அவசியம். பலிபீடத்திலே பலி செலுத்த வேண்டியது அவசியம். ஒவ்வொரு அவயங்களையும் பலி செலுத்த வேண்டியது அவசியம். பலிபீடத்திலே வைக்கப்பட வேண்டியது அவசியம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின ஹalleluya என்னுடைய பரிசுத்தவான்கள் ஹalleluya ஒவ்வொரு அவயங்களும் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் பலி செலுத்த வேண்டியது அவசியம். ஹalleluya ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். ஹalleluya என்னுடைய பரிசுத்தவான்கள் என்னிடத்திலே கூடுங்கள் என்பார். ஹalleluya என்னுடைய பரிசுத்தவான்கள் யார் என்னுடைய பரிசுத்தவான்கள்? நாம் அவரிடத்திலே பலியாய் நம்முடைய ஆத்ம சரீரத்தை நம்முடைய மொத்த சரீரத்தையும் நாம் பலியாய் செலுத்தும் போது அவர் பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கூடுகை அந்த நாளிலே காணப்படும். அப்போ வருகையில் காணப்பட வேண்டுமானால் அந்த பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது. வருகையின் சத்தத்தை கேட்க வேண்டுமானால் அந்த பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது. கடைசியாக பரலோகத்தில் நிற்பதற்கு வருகையில் காணப்படும்படியாக பரிசுத்தம் வேண்டும். எட்டாவதாக பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு நமக்கு பரிசுத்தம் தேவைப்படுகிறது. ஹalleluya. தானியேல் 7வது அதிகாரம் 18வது வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை தானியேல் 7:18. ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றான். ஹalleluya. ஆனாலும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றான். அப்போ அதை சுதந்தரிக்க வேண்டுமானால் அந்த என்றென்றைக்கும் உள்ள ராஜ்யம் என்றென்றைக்கும் உள்ள ராஜ்யத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும். பரிசுத்தம் அவசியமாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு அந்த ஆட்டுக்குட்டியானவர் அவர் நம் ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்கள். அந்த வெளிப்படுத்தல் 21:27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். யார் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாதாம்? தீட்டுள்ளவன், அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறவன். தீட்டு, அருவருப்பு, பொய், இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் நிச்சயமாகவே அந்த ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியாது. தீட்டு, அருவருப்பு, பொய் நம்மை விட்டு மாற வேண்டும். ஹalleluya. ஒன்றும் அதிலே பிரவேசிக்க முடியாது. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதற்குள்ளே பிரவேசிப்பார்கள். அப்போ அந்த புஸ்தகத்திலே அவருடைய புஸ்தகத்திலே நம்முடைய பேர் எழுதப்பட வேண்டும். இந்த பூமியிலே எப்படி நம்முடைய பேர் இருக்கிறதோ, நம்முடைய தேசத்திலே எப்படி பேர் இருக்கிறதோ, அப்படியாய் அந்த ஜீவ புஸ்தகத்திலே எப்பொழுது அந்த பேர் எழுதப்படும் என்றால் நாம் அவருடைய நீதியை நிறைவேற்றும் போது, அந்த நீதி எப்பொழுது நிறைவேற்றுகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய பேர் அந்த ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். எழுதப்பட்டால் நாம் பரிசுத்தவான்களா என்று பரலோக ராஜ்யத்திலே பிரவேசித்து விடலாம் என்று நினைக்க கூடாது. அதற்கு இத்தனை பரிசுத்தம் தேவைப்படுகிறது. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். கடைசி நாட்களிலே அவர் பார்ப்பார் நன்மை தீமை என்ன என்பதை எல்லாமே ரெக்கார்டிக்கலாக இருக்கும். அந்த நாட்களிலே அவர் எல்லாவற்றையும் புஸ்தகத்தை திறந்து பார்ப்பார். நாம் இந்த பூமியிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, பரிசுத்தமாய் நாம் ஆள்கிறோமா, பரிசுத்தரை நாம் நிந்திக்கிறோமா, நிந்திக்காதபடிக்கு அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறோமா என்பதை குறித்து நன்மை தீமை எல்லாமே அந்த புஸ்தகத்திலே இருக்கும். அன்றைக்கு வெளிப்படுத்தி அவர் பார்க்கும்போதுதான் நாம் அங்கு உள்ளே அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமா, தள்ள வேண்டுமா என்று அந்த நேரத்தில் தான் அவர் முடிவு செய்வார். சங்கீதம் 15:1-2. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அடுத்த வசனம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான். யார் பிரவேசிப்பா என்று தெளிவாக வேதம் சொல்லுகிறது. உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவனே. ஹalleluya. மனதார சத்தியத்தை பேசுகிறவனே அல்லாமல் ஹalleluya ஒருவரும் அந்த இடத்திலே பிரவேசிக்க முடியாது. அதே 24 சங்கீதம் 24:3-4 வசனம்.
யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளின் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அந்த ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால் கைகளில் சுத்தம், இருதயத்திலே மாசு இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கைகளில் சுத்தம் இருக்கிறதா? மாசு இல்லாமல் இருக்கிறதா? ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? மாயை பின்பற்றுகிறோமா? எல்லாம் தேவை என்று எல்லாவற்றையும் பின்னால போகிறோமா? ஹல்லேலூயா. ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமலும் கபடமாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இன்றைக்கு இதெல்லாமே மன்னிக்கப்படும் என்று சொல்லி நாம் இதை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அசுத்தமாய் இருக்கிறவர்கள் பிரவேசிக்க முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கிறது என்று சொல்லி பேர் இருக்கிறதே நான் பிரவேசிப்பேன் என்று சொல்ல முடியாது. இதெல்லாமே இருக்கிறது. இதெல்லாமே பேர் எழுதப்பட்டு இதெல்லாமே நாம் செய்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாகவே ஹல்லேலூயா அந்த இடத்தில் நாம் பிரவேசிக்க முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ஹல்லேலூயா. பாருங்கள், 1 தீமோத்தேயு 4:7 சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத உறவுகள், ஹல்லேலூயா, அவிசுவாசியோடு விசுவாசி பிணைக்க கூடாது என்று பார்க்கிறோம், வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் நாம் அவிசுவாசிகளை நாம் வெறுக்க கூடாது, நேசிக்க வேண்டும். ஆனாலும் ஹல்லேலூயா நம்முடைய பேச்சுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவிசுவாசிகள் பேசுகிறது போல் நாம் பேசுகிறோமா? சீர்கேடும் கிழவிகள் பேசுகிற பேச்சு நம்முடைய வாய்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவையில்லாத காரியங்களை பேசுகிறோமா? தேவையில்லாத காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோமா? தேவையில்லாத நபர்களோடு தேவையில்லாத காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோமா? கட்டுக்கதைகளுக்கு விலகாமல் நாம் கட்டுக்கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறோமா? இருதயத்தில் வருகிற எல்லா சிந்தைகளையும் வைத்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. இதெல்லாம் விட்டு தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்தி வேண்டும். அதற்கு பரிசுத்தம் வேண்டும். அடுத்த வசனம் 8வது வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. அப்போ சரீர முயற்சி எப்படியாக இருக்கிறதாம்? அற்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அப்போ நம்ம தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும், ஹல்லேலூயா, நாம் சரீர முயற்சியை செய்கிறோமா? தேவ பக்தியா இருக்கிறோமா? தேவ பக்தி எப்படியாகும்? இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் பின்வரும், ஹல்லேலூயா, இன்றைக்கு இந்த பூமியிலே நாம் வாழ்கிற இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் ஜீவிக்கிற நாம் வாக்கு தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. அந்த ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் நமக்கு பரிசுத்தம் தேவையாக இருக்கிறது. அந்த பரிசுத்தம் நமக்கு தேவையுள்ளதாக இருக்கிறது. ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் இன்றைக்கும் செய்கிற செயல்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? சிந்திக்கும்படியாகத்தான் இந்த நாளிலே ஏன் பரிசுத்தம் வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையை தந்து இந்த நாளிலே உங்களோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தெளிவாக என்னோடு பேசின வார்த்தை தான். ஏன் இன்றைக்கும் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று நானும் சொல்ல முடியாது, இங்க யாரும் சொல்ல முடியாது. பரிசுத்தத்திலே குறை உள்ளவர்கள் தான். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் போது அநேக கேள்விகள் என் இருதயத்திலே எழும்பினது. எதிலெல்லாம் குறைபட்டிருக்கிறோம், எதெல்லாம் நாம் விழுந்திருக்கிறோம், இது எல்லாமே ஒவ்வொன்றாய் ஆராய வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக வந்தோம். இது எல்லாமே இருந்தால்தான் அந்த ராஜ்யத்திலே நாம் பெரிய விசுவாசி போதிக்கிறோம் என்று எல்லாம் சொல்லி பரலோக ராஜ்யத்திலே போய் சேர முடியாது. ஆனால் இது எல்லாமே நாம் கர்த்தருடைய பந்தியிலே இருக்கிறோம், பரிசுத்த பந்தியை நாம் பங்கு பெறுகிறோம். இதோடு கொண்டு நாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்ல முடியாது. இத்தனை பரிசுத்தங்கள் இருக்கிறது. இத்தனை பரிசுத்தங்களும் ஒவ்வொன்றாய் நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளிலே எதை பேச வேண்டும் என்று விரும்பினாரோ அதை தான் இந்த நாளிலே ஒவ்வொருவரோடும், ஹல்லேலூயா, நாம் இந்த நாளிலே இந்த சத்தியத்தை அறிந்தும் இந்த நாளிலே இத்தனை தெளிவாய் கர்த்தர் பேசி
பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தம் எதற்கெல்லாம் தேவை என்று. ஹல்லேலூயா. பரிசுத்த அழைப்பு. ஹல்லேலூயா. பரிசுத்த அழைப்பு இருக்கிறது. அழைத்தவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அழைப்பு நமக்கு இருக்கிறது. அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறார். பரிசுத்தராய் இருக்கிறவரை நாம் தரிசிக்க வேண்டுமானால், தேவனை தரிசிக்க வேண்டுமானால் பரிசுத்தம் வேண்டும். நாமோ தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தை நாம் கெடுக்க கூடாது. தேவனுடைய ஆலயத்தை நாம் கெடுத்தால் அவர் கெடுத்து விடுவார். ஹல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்க வேண்டும். ஆலயமாய் இருக்கிற நாம், நமக்கு போராட்டங்கள் வரும்போது நாம் அவரிடத்திலே பரிசுத்தமான்களாய் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். சாத்தானை ஜெயிக்க பரிசுத்தம் வேண்டும். அற்புதங்களை காண பரிசுத்தம் வேண்டும். வருகையில் காணப்படும்படியாக பரிசுத்தம் வேண்டும். பரலோக ராஜ்யத்திலே இதெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் கேட்டு அவருடைய இரத்தத்தாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் மறுபடியும் ஹல்லேலூயா நாம் அதை பின்தொடர்வோமானால், ஹல்லேலூயா வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த எபிரேயர்லே அந்த 10வது அதிகாரத்திலே அந்த 26வது வசனம், எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். ஹல்லேலூயா. பாருங்க, சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது. சத்தியத்தை அறிகிற, ஹல்லேலூயா, அறிவை அடைந்த பின்பும், ஹல்லேலூயா, சத்தியம் பிரசங்கிக்கப்படவில்லை, சத்தியம் இனி தெரியாது என்று சொல்ல முடியாது. பிரசங்கிக்க வேண்டிய காரியங்களை பிரசங்கித்தாயிற்று. அப்போ இதை நாம் கேட்டு விட்டோம். சத்தியத்தை அறியும் அறிவை, எது சத்தியம், எது உண்மை இல்லை என்பதை நாம் இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி சொல்ல முடியாது இது இத்தனை பரிசுத்தம் நமக்கு வேண்டுமா, இந்த பரலோக ராஜ்யத்திலே போய் சேருவதற்கு இத்தனை பரிசுத்தம் வேண்டுமா என்று யாரும் சொல்ல முடியாது. தேவ ஆவியானவர் தெளிவாய் இந்த நாளிலே ஒவ்வொன்றாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ இனி என்ன செய்ய முடியாது, நாம் எவரும் ஒன்றும் சொல்ல முடியாது இனி எனக்கு தெரியாது என்று. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தப்பட வேறொரு பலி இனி இல்ல. ஒரே பலியாய் செலுத்தி விட்டார். எல்லாருக்காக, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்காக ஒரே பலியாய் அடிக்கப்பட்டு விட்டார். எல்லாருடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு விட்டார். இதை நாம் அறிந்தும் உணர்ந்தும் கேட்டும் இன்னும் நாம் அவரை வேதனைப்படுத்துவோமானால், அதே 29வது வசனம், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள் எவ்வளவு தெளிவாக வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் சத்தியத்தை அறிந்து விட்டோம். சத்தியத்தை அறிந்தோம். ஹல்லேலூயா. நம்முடைய இரட்சகர் யார் என்பதை அறிந்து விட்டோம். எதற்காக மரித்தார் என்பதை நாம் தெளிவாக கேட்டும் தேவனுடைய குமாரனை காலின் கீழே இதை மறுபடியும் நாம் இதை மீறி நடக்கிறவர்கள் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி, அது பரிசுத்த இரத்தம் என்று நாம் எண்ணவில்லை. ஏன் மறுபடியும் அவரை காலில் போட்டு மிதிக்கிறோம்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று, நாம் நம்மை விடுவிக்க வேண்டும், நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று ஒரே பலி செலுத்தப்பட்ட ஒரே தேவகுமாரனை நாம் மறுபடியும் காலை போட்டு மிதிக்கிறவர்களாக மாறுகிறோம். அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு ஒரு நாளும் அது அப்படி நாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, ஒரு நாளும் அப்படி நாம் நிந்திக்கிறவர் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் தெளிவா இந்த நாளிலே பேசி இருக்கிறார். பந்தி இருக்கிறது, பந்திக்கு நாம் ஆயத்தம் பண்ணும்படியாக நாம் பந்தி எடுக்கும்படியாக வந்திருக்கிறோம். பந்தி எடுப்பதற்கு முன்பாக எதெல்லாம் இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவரோடு உடன்படிக்கை பண்ண வேண்டியது இத்தனை பரிசுத்தம் நமக்கு தேவை இருக்கிறது என்று தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இத்தனை பரிசுத்தமும் ஒன்று, இந்த பரிசுத்த இரத்தத்தையும் பரிசுத்த சரீரத்தையும் எடுக்கும் போது மட்டும் நாம் பரிசுத்த பண்ணி கொள்ளுங்க என்று நாம் முறையிடுகிறோம், கேட்டு
பெற்றுக்கொண்டு நாம் வெளியே போய் எப்படி நடக்கிறோம்? ஹல்லேலூயா. ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இந்த பரிசுத்த பந்தி நடக்கிறது. அப்பொழுது மட்டும் நமக்கு பரிசுத்தம் போதுமா? இத்தனை பரிசுத்தம் வேதத்திலே இருக்கிறது. இதெல்லாம் நாம் கைக்கொண்டு இந்த பரிசுத்தம் இருந்தால் மட்டுமே அவருடைய வருகையிலும் பரலோக ராஜ்யத்திலும் நாம் போய் சேர முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டிருக்கிறோம், நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்வோம். ஹல்லேலூயா. அப்படியே நாம் எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தெளிவாய் பேசி இருக்கிறார். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நியாய தீர்ப்புக்குள்ளாக நாம் நிற்க வேண்டும். ஆனால் நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்க நமக்கு பரிசுத்தம் தேவையாக இருக்கிறது. நியாய தீர்ப்பிலே நிற்கும் போது அவர் சொல்ல வேண்டும், உள்ளே வா, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே உள்ளே வா என்று சொல்ல வேண்டும். அதை விட்டு நீ அக்கிரம செய்காரனே என்று புறம்பே தள்ளப்படக்கூடாது. அப்படி போய் விடாதபடிக்கு தான் இந்த நாளிலே சபைக்கு சொல்லி இருக்கிறார். நாம் கேட்டிருக்கிறோம், காதுள்ளவன் கேட்டு அதன்படி நடப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் தொடர்ந்து ஹல்லேலூயா பந்திக்கு நேராக நாம் செல்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி